நீட் சம் பீஸ், மச் நீடட் பிரேக் த்ரூ அப்படின்ற மனநிலையில் அப்படியே ஸ்பாட்டிஃபைல இளையராஜா சாங்கை போட்டுட்டு ப்ரீஸியாக இருக்கட்டுமேனு பீச்சு பக்கம் வைப் பண்ணலான்னு போகிறேன். வழக்கமாக வைப் பண்ணுற இடத்துலையும் உட்காந்துட்டேங்க. பொதுவாக நம்ம என்ன மனநிலையில் இருந்தாலும், எவ்வளோ மோசமான மனநிலையில் இருந்தாலும், ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மைண்ட் அப்படியே காம் ஆகிடும். லைக் வான மூவியில் வர அந்த ஃப்ரேம் தான் அப்படியே முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து எஸ்டிஆர் அண்ட் அந்த குழந்தையோட அந்த ஃப்ரேமை தான் சொல்கிறேன். அதே மாதிரி பீச்சில் சோலாக உட்காந்துருக்கிறப்போ ஒரு ஃப்ரேம் எனக்கு முன்னாடி, அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக், இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு வித் மீ டிகே. கம்ப்யூட்டர் ஜி நம்ம இன்ட்ரோ போட்டு விடுங்க. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். பீச்சில் எனக்கு முன்னாடி மணல் வீடு கட்டுற ஒரு அம்மா, அவங்களோட 3 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன், அந்த பையனோட அப்பா, அந்த பையன் கையில் பலூன் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் பீச் மணலில் வீடு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உருவத்தில் எப்படி இருந்தாலும் மனசளவில் குழந்தையா இரு, இந்த உலகமே உன்னை ரசிக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படியே சடனாக அந்த குழந்தையோட பலூன் வந்து பீச்சு காற்றுல பறந்து போயிடுது. அந்த குட்டி பையன் அதை பிடிக்கிறதுக்காக ஓடுறான், பட் அவனால் முடியலை. பின்னாடி அந்த பையனோட அப்பாவும் போடுறாரு, அவராலே முடியலை. ஏன்னா அது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துருச்சு. ஸோ ரேண்டமாக ஒருத்தரோட கையில் அது மாட்டுது. அவர் வந்து அந்த குட்டி பையன்கிட்ட கொடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி சினாரியோ 1. அகைன் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே மறுபடியும் அந்த பலூன் வந்து அகைன் பறந்து போயிடுது. இந்த டைம் இன்னமும் ரொம்ப தூரமாக போயிடுது. அப்போ அது எங்கே போகுதுன்னா, தூரத்தில் ஒரு குட்டி பையன் அழுதுட்டு இருக்கிறான். என்ன ரீசன்னு தெரியல. அவனோட தாத்தா அந்த பலூனை எடுத்து அழுகிற அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த அழுதுகிட்டு இருக்கிற பையன் கம்ப்ளீட்டாக அப்படியே மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான், விளையாட ஆரம்பிச்சிடுறான். லிட்ரலி அந்த அழுக அங்கே வந்து சிரிப்பாக மாறிடுது. இந்த 15 மினிட்ஸ் சினாரியோ என்னோட மூடையே அப்படியே சேஞ்ச் பண்ணிடுது. ஏன் இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்ற அந்த ரசனையில் தான் இருக்குது. லைக் ரியல் ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ அடையிறதுல தான் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பட் அது நம்மளோட ரசனையையும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூயும் ஆக்சுவலாக அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. பைக் வாங்கினா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், ஜாப் கிடைச்சா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், என்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் ஹாப்பினஸை வைக்கிறதோ, ஆர் நம்ம ஹாப்பினஸ் எக்ஸ்பெக்டேஷனுக்காக இன்னொருத்தரை இல்லை கூட இருக்கவங்கள ஃபோர்ஸ் விட்டால் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் தள்ளுறதோ ஹாப்பினஸாக இருக்க வாய்ப்பே இல்லைன்றேன். அதாவது ஹாப்பினஸ்க்கு எண்டே இல்லைன்றேன். ஹாப்பினஸ் இஸ் நெவர் எண்டிங்ன்றேன். ஹாப்பினஸ் தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு நினைக்கிறதே தப்புன்றேன். ஆக்சுவலாக அது ஒரு பயணம். டெஸ்டினேஷனுக்கு போகிறப்ப ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் அது இருக்கணுன்றேன். பைக் வாங்கினா தான், ஜாப் கிடைச்சாதான், ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணாதான் ஹாப்பி ஆவேன் அப்படின்றது செல்ஃப் டவுட்டை வர வைக்கும். செல்ஃப் எஸ்டீம் அப்படியே லோ பண்ணிடும். வாங்குறதுக்கான, கிடைக்கிறதுக்கான, அக்செப்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷனில் தான் ரியல் ஹாப்பினஸ் இருக்குன்னே சொல்லுவேன். அப்படி ஹாப்பினஸை பார்க்குறது தான் கரெக்டாகவுமே இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு இன்னமும் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அப்புறம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை இன்னொருத்தரை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு ஹாப்பினஸ் வேணும்னா அங்கே ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும்னு சொல்கிறேன். வேர் இஸ் ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டால் இன் யூ அப்படின்றது தான் எக்ஸாக்டான பதிலாகவே இருக்குன்றேன். எக்ஸ்பெக்டேஷனில் ஹாப்பினஸை வைக்கிறதுக்கு பதிலாக மேலே வை, குறி வச்சா விழும் அப்படின்ற மாதிரி ஹாப்பினஸ் தேடி வரும். அப்படின்றது தான் இந்த வீக் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்றேன். பிறப்பு ஒரு தேடல், இறப்பு ஒரு தேடல், பணம் ஒரு தேடல், குணம் ஒரு தேடல், புதுமை ஒரு தேடல், பழமை ஒரு தேடல், உணர்வு ஒரு தேடல், உணர்வு ஒரு தேடல், வினா ஒரு தேடல், விடை ஒரு தேடல், காதல் ஒரு தேடல், வாழ்வு ஒரு தேடல். இந்த தேடல்களின் கூட்டுத்தொடர் தான் நீ, நான், நாமன்னு சொல்கிறேன். தேடல் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில் ஹாப்பினஸை மட்டும் நமக்குள்ளே தேடுவோமே அப்படின்னு சொல்லி சிந்திக்க வச்சு இந்த வீக் நடைய கட்டுறேன். நெக்ஸ்ட் வீக் என்ன டாப்பிக்கில் வரலான்னு தேடிட்டு சீக்கிரமே உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் ஹாப்பியாக ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. உங்கள் கூட இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. முடிச்சுக்குவோம். See you, bye bye, take care. Cheers. DK. இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு.